ஓமம்மா. ஓ அப்பா ஒரு வேலையாக நிற்கிறேன் வருவேனா? பிள்ளைக்கு என்ன வேலைக்கு பண்ணிட்டு வர? அது என்ன பொறுத்த வரைக்கும் தான். சரி ஓகேம்மா ஓகேம்மா பாய். என்ன மச்சான் இன்னும் தேடிட்டே இருக்கிற போல, இதுக்கு முடிவே இல்லையா? வீட்டை வந்தியா அமல ஆக்கள் சத்தம் போடாமல் இருந்தியா இந்த ப்ரௌனி இருக்குது சாப்பிட்டுட்டு வீட்டை போயிடு. அதை விட்டுட்டு தேவையில்லாத வேலையை பார்க்காத வீட்டில் ஆக்கள் சத்தம் போடாமல் இந்த மச்சான் இதான் ப்ரௌனி இருக்கு சாப்பிடு. ப்ரௌனி என்ற இன்றைக்கு சாட்டர்டே வேறு, நாளைக்கும் வேறு எதுவும் தருவேன் நேற்று ஸ்பெஷலாக கூலா இதெல்லாம் ஃபேஸ்புக்கில் பார்த்து 2,000 சொல்லி ஆர்டர் பண்ணி நான். அட அல்டாவாடா? அட இதான்டா லாஸ்ட் வீக் நான் என் பாபாக்கும் எடுத்து கொடுத்தேன், நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. சொல்லுவாங்கம்மா இது பிஸ்கெட் ப்ரௌனி. அட வெளியே மேலே பிஸ்கெட் கிடக்குதானே அப்போ பார்த்தே சொல்லுவாதான் வேணும். இது தெரியுமா உனக்கு? இது என்ன ப்ரௌனி சொல்லுவாப்பம்? பிரண்டி. பிரண்டி இல்லை பிளண்டி ப்ரௌனி. நம்ம மைண்ட் அங்கே போகுது. பேட்டர்ன் அங்கே வச்சுக்கான். இதுக்கு பேர் நட்டானா ப்ரௌனி. 6 விதமான ப்ரௌனியும் வந்து அல்டா ப்ரௌனி என்ற ஒரு இதில் இருக்கு, உள்ளடங்கி இருக்கு. இது மச்சான் ஹோம் மேட்னு சொல்லி தான் நான் ஓடுவேன். சரியா வீட்டை தயாரிக்கிறேன். இப்போ கன்னடத்தில் ப்ரௌனி வேறு தானே, அவள் வீட்டை செய்கிறாங்களாம்னு சொல்லி தான் இது எஃப்னால் ஃபுல்லாக டெலிவரி இருக்கான் சொல்லி தான் இது நான் ஆர்டர் பண்ணி எடுத்தேன். ஆனால் நீ முன்னுக்கு எடுத்துருக்காரு எனக்கு தெரியாது. நீ எனக்கு என்ன கூப்பிட்டனியா? நீ தனியாக எடுத்து தனியாக வச்சு செய்திருக்கிறாய். ஓமம்மா. ஓ அப்பா ஒரு வேலையாக நிற்கிறேன் வருவேனா? பிள்ளைக்கு என்ன வேலைக்கு பண்ணிட்டு வர? சரி ஓகேம்மா ஓகேம்மா பாய். என்ன மச்சான் இன்னும் தேடிட்டே இருக்கிற? இதுக்கு முடியல போல இருக்கு. அது என்ன பண்ணக்கூடாது வந்தியா இந்த ப்ரௌனி வந்து சாப்பிட்றவங்க எடுத்துட்டுங்க இதுக்கு சாப்பிட்டு வீட்டை வைக்கிறேன். அதை விட்டுட்டு எனக்கு அது என்ன கொடுத்தாரு இதான் ப்ரௌனி டாக்கு சாப்பிடு. சாப்பிட்டு ப்ரௌனி என்ற இன்றைக்கு சாட்டர்டே வேறு, நாளைக்கும் வேறு எதுவும் தருவேன் நேற்று ஸ்பெஷலாக கூலா இன்றைக்கு ஸ்வீட்டாக சாப்பிடு. சரியா? சரியா. என்ன இது வித்தியாசமாக இருக்கோ, எல்லாம் விதவிதமாக கிடக்குது. இதெல்லாம் ஃபேஸ்புக்கில் பார்த்து 2,000 சொல்லி ஆர்டர் பண்ணி நான். சரியா பார் டேஸ்ட் பண்ணி நீ என்ன டேஸ்ட் பண்ணு. நீ அட அல்டாவாடா? அட இதான்டா லாஸ்ட் வீக் நான் என் பாபாக்கும் எடுத்து கொடுத்தேன், நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. சொல்லுவாங்க தெரியும் எனக்கு. இல்லை வர ஒன்றுடா சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன்னா. இது பிஸ்கெட் ப்ரௌனி. அட வெளியே மேலே பிஸ்கெட் கிடக்குதானே அப்போ பார்த்தே சொல்லுவாங்க. இது தெரியுமா உனக்கு? இது என்ன ப்ரௌனி சொல்லுவாப்பம்? பிரண்டி. பிரண்டி இல்லை பிளண்டி ப்ரௌனி. எங்களுக்கு அதுதான் ஞாபகம் வைக்கும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நோமல் இதுக்கும் தெரியும். என்னோட மேலே சாக்லேட் வந்திருக்கு. சாக்லேட் ப்ரௌனி. இது என்ன சொல்லுவாங்க? நட்ஸ் ப்ரௌனி. பேட்டர்ன் எல்லாம் அங்கே வச்சுக்கான். இதுக்கு பேர் நட்டானா ப்ரௌனி. நட்டானா நட்லா இல்ல நட்டானா ப்ரௌனி. ஏதோ உண்டு சாப்பிடுற 6 விதமான ப்ரௌனியும் வந்து அல்டா ப்ரௌனி என்ற ஒரு இதுல இருக்கு, உள்ளடங்கி இருக்கு. இது மச்சான் ஹோம் மேட்னு சொல்லி தான் நான் ஓடுவேன். சரியா வீட்டை தயாரிக்கணும். இப்போ கன்னடத்தில் ப்ரௌனி வேறு தானே, அதை வீட்டை செய்கிறாங்களான்னு சொல்லி தான் இது எஃப்னால் ஃபுல்லாக டெலிவரி இருக்கான் சொல்லி தான் இது நான் ஆர்டர் பண்ணி எடுத்தேன். ஆனால் நீ முன்னுக்கு எடுத்துருக்காரு எனக்கு தெரியாது. எனக்கு என்ன கூப்பிடுறீங்க? ஃபேமிலி மேன் என்ற இதில் ஒரு நான் ஃப்ரீ அட்வைஸ் ஒன்று சொல்கிறேன் மச்சான்.
தயவு செய்து ஆயில் சாப்பிடல சாப்பிடாது. இதுகளும் ஒரு ஆயில் தான். பாட்டு இதில் ஆயில் இல்லையா? சரி, அதெல்லாம் தேட்டு தான் நான் வாங்கினேன். இதில் ஆயில் இல்லை. மற்றது என்னென்னு சொன்னால் மற்ற மாஜரின் ஒன்றும் பாவிக்கிறல, எக்ஸ்ட்ரா மட்டும்தான் பாவிக்கிறாங்க. இது சின்ன பிள்ளைகளுக்கே ஏற்றது தான். அது தெரியுமா உனக்கு? மற்றது இதுக்கு வெளியில இல்லை நட்ஸ் போட்டிருக்கு. எல்லா இடம் வெளியில நட்ஸ் வராது. ஆனால் இதுக்கு உள்ளுக்கு நட்ஸ் சாக்லேட் எல்லாம் இருக்கு. சரி 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 சரி. அப்போ முதல் வாங்கி சாப்பிட்டேன்டா. வடிவா சாப்பிடலையே. இல்லை இல்லை வடிவா சாப்பிட. ஆனால் நாங்கள் சாப்பிட்ருக்குறோம், நல்லா இருக்குது. ஸோ மக்களும் அதை விரும்பி சாப்பிடத்தானே வேணும். அது சரி. ஸோ அதுக்கான என்ன இன்க்ரீடியன்ஸ் என்ன இருக்குது, மற்றது என்ன ப்ரைஸில் இருக்குதுன்னு சொல்ல. ப்ரைஸ் என்னண்டா இந்த 6 வெரைட்டி இருக்குது தானே, இது 6 வெரைட்டியும் சேர்த்து ஒரு பாக்ஸில் கொடுக்குறான். அதாவது வெரைட்டி ப்ரௌனின்னு சொல்லி கொடுக்குறான். இது 2000 அந்த ஒரு பாக்ஸ். மற்றது இதில் இருக்க ஒவ்வொன்றையும் 1/2 கிலோ இருக்குது தானே. இப்போ நார்மல் ப்ரௌனி இந்த 1/2 கிலோ அதெல்லாம் என்ன செய்கிறாங்கண்டா 2000. மற்றது ஒவ்வொன்றை பொறுத்து 2000, 2400 அந்த சாக்லேட் எல்லாம் விலை இறங்கு தானே. என்னடா இவ்வளவு சேர்த்து 2000 இந்த கோம்போ சேர்த்து 6 வெரைட்டியும் சேர்த்து மச்சான் 2000 ரூபா. 6 வெரைட்டி மட்டும் சேர்த்துண்டாடா, பரவாயில்லையேடா. ரீசனபிள் ப்ரைஸாக இருக்குது மற்ற ப்ரௌனிகளை விட. என்னன்னு சொன்னால் இப்போ இது தனித்தனி இருக்குது தானே. ஓகே, இப்போ இது நார்மல் ப்ரௌனிண்டா, நார்மல் ப்ரௌனின்ற இதுண்ட அது தனியாக ஒரு 1/2 கிலோ 2000 ரூபா. அதே மாதிரி இந்த பிளண்டி அதுகளுக்கு தனித்தனியாக 2400 அதுக்கு மாதிரி ப்ரைஸில் மாறுபடும். ஓகே, இப்போ இவங்க ஹோம்மேடில் செய்கிற படிக்கா மற்றது என்னென்னு சொல்கிறது கிட்ஸுக்கும் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. மற்றது இதில் ஆயில் இல்லை. அந்த மாதிரி நாம சொன்ன மாதிரி தான் ஆயில் இல்லை. நீ நான் சொன்னாய் அது மாதிரி இதில் ஆயில் ஒன்றும் இல்லை. தனியாக நட்ஸும் சாக்லேட் மட்டும் தான் இதில் இருக்குது. மற்றது மச்சா நான் மற்ற ப்ரௌனிகள் சாப்பிட்டுருக்கிறேன். இந்த மேலால தானே சாட்டுக்கு போட்டிருப்பீங்க நட்ஸுகள். ஆனால் அல்டா ப்ரௌனிகளில் வந்து உள்ளுக்கே நட்ஸ் வருது. இந்த பார். எஸ், நான் சாப்பிட்டேன், நான் சாப்பிட்டேன். இந்த உள்ளுக்கே நட்ஸ்கள் வருது, உள்ளுக்கு இருக்குது. ஸோ அவங்களோட வந்து ரீசனபிள் ப்ரைஸாகவும் இருக்குது, டேஸ்டியாகவும் இருக்குது, ஆயிலும் இல்லை. ஸோ மக்கள் இதை விட என்ன சாப்பிடலாம். டெலிவரியும் உனக்கு வந்துடுவாங்க ஜெஃப்னாக்கில். டெலிவரியும் செய்கிறாங்களா? இது ஹோம்மேட் தானே. என்ன மாதிரி டேஸ்ட்? பர்ஃபெக்ட். மாதிரி சாக்லேட் இருக்கு. நீ எப்படி நீ பிள்ளைய கொடுக்குறத நீ தான் சாப்பிடுவாய். மற்றது வந்து நான் அன்றைக்கு வீட்டை எடுத்துருந்தேனாண்டா 1/2 கிலோ. 1/2 கிலோ அன்னைக்கு இல்லை, நான் நிறுத்தம் பார்த்தேன். நான் 500 கிராம் இல்லை 700 கிராம் இருக்குது, 700 கிராம் இருக்குது. ஸோ அதை நாங்கள் நல்லதானே இதை பார்க்கல, நிறைய பார்க்காம தான் பார்க்குறேன். ப்ரௌனி இருக்கிற அதில் அட்ரஸ் கச்சேரி லேன் ஜெஃப்னா, அது அங்கே இருக்குது. அதில் கான்டாக்ட் நம்பர் நாங்கள் கீழே போட்டுடுறோம். நீங்கள் பார்த்து அதில் கால் பண்ணி உங்களுக்கு தேவையான ப்ரௌனியல் அதில் அவைட்டு பெற்றுக்கொள்ளலாம். வேறு என்ன நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ நாங்கள் 2 பேரும் ரெஃபர் பண்ணுறது வந்து அல்ட்ரா ப்ரௌனி. மச்சா என்னண்டா ஃபுட் லவர்ஸ் வந்து இந்த நாட்டில் கூடிட்டுது. அதாவது குறிப்பாக வந்து ஜாழ்ப்பாணத்தில் சரியாக கூடி இருக்குது. அதனால் வந்து மச்சான் வீட்டே இருந்து கொண்டே நாங்கள் இப்படியான உணவுகளை வந்து நாங்கள் வாங்கி சாப்பிட்டு பார்க்கலாம். அதாவது ப்ரௌனி வந்து உண்மையாக ஆயிலும் இல்லை. ஸோ நிறைய வெரைட்டிலேயும் இருக்குது. ஸோ ஒரிஜினல் அஸ்ட்ரா மாஜர்லேயும் செய்கிறாங்கன்றபடியாக. ஸோ ப்ரைஸும் ரீசனபுளாக இருக்குது. ஸோ நாங்கள் 2 பேரும் ரெஃபர் பண்ணுறது உண்மைக்கும் அல்ட்ரா ப்ரௌனியை. ஸோ மக்கள் நீங்களும் இதை வாங்கி பயன்பெறுங்க. அதாவது பர்த்டே ஃபங்க்ஷனோ இல்லையாண்டா வேறு எதுவும் வீட்டிலேருந்து நீங்கள் விரும்பி சாப்பிடணும், கிட்ஸுக்கு கொடுக்கணும்னு நினச்சா கூட நாங்கள் அல்ட்ரா ப்ரௌனியை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பெற்றுக்கொள்கிறது வந்து நீங்கள் ஹோம் டெலிவரியாக வந்து ஈஸியாக பெற்றுக்கொள்ளலாம். அவங்க வந்து உங்களுக்கு அதுக்கான வசதிகளையும் வந்து ஒழுங்குபடுத்தி தராங்க. ஸோ நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து அல்ட்ரா ப்ரௌனி. மச்சான் சரி மச்சான், எனக்கு வெளியே சாப்பிட்டாச்சு, வீட்டை போகணும் மச்சான். இதுதான் இதுகள் இதோண்டு வேண்டியிலே அவனு இப்போ மேனேஜ் ஹோல்ட் பண்ணிட்டா மீனுகள் உண்டு. இப்போ நான் வெளிக்கிட போகிறேன். ஸோ உனக்காக தான் வந்தேன். ஸோ கல்யாணத்துக்கு எனக்கு ஒரு கார்டு ஒன்று அனுப்பி விடு. கார்டு அனுப்புறியோ இல்லையோ கல்யாணத்துக்கு வந்து டெசர்ட்டாக வந்து அல்ட்ரா ப்ரௌனி எடுத்து வச்சிரு. பொம்பளை ஃப்ரீயா பஸ் மச்சா. என்னண்டா ஃபுட் லவர்ஸ் வந்து இந்த நாட்டில் கூடிட்டுது. அதாவது குறிப்பாக வந்து ஜாழ்ப்பாணத்தில் சரியாக கூடி இருக்குது. அதனால வந்து மச்சான் வீட்டே இருந்து கொண்டே நாங்கள் இப்படியான உணவுகளை வந்து நாங்கள் வாங்கி சாப்பிட்டு பார்க்கலாம். அதாவது ப்ரௌனி வந்து உண்மையாக ஆயிலும் இல்லை. ஸோ நிறைய வெரைட்டிலேயும் இருக்குது. ஸோ ஒரிஜினல் அஸ்ட்ரா மாஜர்லேயும் செய்கிறாங்கன்றபடியாக. ஸோ ப்ரைஸும் ரீசனபுளாக இருக்குது. ஸோ நாங்கள் 2 பேரும் ரெஃபர் பண்ணுறது உண்மைக்கும் அல்ட்ரா ப்ரௌனியை. ஸோ மக்கள் நீங்களும் இதை வாங்கி பயன்பெறுங்க. அதாவது பர்த்டே ஃபங்க்ஷனோ இல்லையாண்டா வேறு இது வீட்டை இருந்து நீங்கள் விரும்பி சாப்பிடணும், கிட்ஸுக்கு கொடுக்கணும்னு நினைச்சா கூட நாங்கள் அல்ட்ரா ப்ரௌனியை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்.
பெற்றுக்கொள்றது வந்து நீங்கள் ஹோம் டெலிவரியாக வந்து ஈஸியாக பெற்றுக்கொள்ளலாம். அவங்க வந்து உங்களுக்கு அதுக்கான வசதிகளையும் வந்து ஒழுங்குபடுத்தி தராங்க. ஸோ நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து அல்ட்ரா ப்ரௌனி. ஓகே.